சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட் பற்றி நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நல்ல ஃபால். ஸோ கிட்டத்தட்ட அந்த 3000 அந்த ரேஞ்சை வந்து ரொம்ப நாளாகவே ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ஒரு லெவலில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிசிஎஸோட ஃபண்டமெண்டல் அண்டு வேல்யூஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து இதோட என்ன தான் உங்களுக்கு சூப்பரான ஸ்டாக்காக இருந்தாலுமே கூட அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூஷன் நல்லா இருந்தால் மட்டும் தான் ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம வாங்கின கொஞ்ச நாள்லையே அது நமக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம டிசிஎஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இந்த வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்துருவோம். மார்க்கெட் கேபிட்டல் 7,78,395 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 14.9. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇயை நம்ம இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 20.5 அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு இது பிஇ நமக்கு இண்டிகேட் பண்ணுறது வேல்யூஷன் வந்து சீப்பாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட்டரை வச்சு பார்க்கும்போது மட்டும் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படின்னு பார்க்கும்போது 63% வச்சுருக்காங்க. ஸோ இப்போவும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த ஆர்ஓசியை பார்க்கும்போது ரொம்பவே மடக்கி வைக்குது. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த 51.8%. ஸோ இந்த ஆர்ஓஇ அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு பர் இயருக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸை வந்து இது வரைக்கும் போஸ்ட் பண்ணுது அப்படின்றத ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 51.8% வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆர்ஓஇ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பேராமீட்டர்ஸுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுவும் நல்ல லெவல்லையே சூப்பரான ஒரு லெவலில் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ டெப்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு இந்த கம்பெனிக்கு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பேராமீட்டர்னு பார்க்கும்போது பிஜி ரேஷியோ இன்னமும் கூட இவ்வளோ தூரம் வளர்ந்த இந்த ஸ்டாக்குக்கு 1.98% தான் இருக்குது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஎஸ் மாதிரியான ஸ்டாக்கு வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் இது ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு ப்ளஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரமோட்டர் ஹோல்டிங் 71.8%, எஃப்ஐஐ 9.66%, டிஐ பொறுத்த வரைக்கும் 13.3% இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃபண்டமெண்டல் வெரி வெரி ஸ்ட்ராங். அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூஷன் ரொம்பவே சீப்பாகவே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அற்புதமான கம்பெனி. இந்த டைமு தான் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான டைம் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம இப்போது இந்த ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ணலாம். பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் போட வேணாம். ஸோ இப்போவும் கூட இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதோட கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஃபால் வந்தால் கூட அங்கேயும் நம்ம டெக்னிக்கல் லெவலில் வந்து அதை எங்கே நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங். வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்னமும் இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துருவோம். இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துட்டோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கும்போது மார்ச் 2026 70,698 கோடி. இதை வந்து நம்ம இயர் ஆன் இயர் பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2025 மார்ச்சில் 64,479 கோடி. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஓகே, இவங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு லாபம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது இவங்க கண்டினியூவாக 27% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அப்படி பார்க்கும்போது 27% வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு
இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை இவங்க வந்து ரெகுலராக கரெக்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருவாங்க. அந்த 27% வந்து அவங்க கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவே பெரிய விஷயந்தான். ஸோ ஐடி செக்டர் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, ஐடி செக்டர் மொத்தமாகவே அப்படி தான் இருக்குது. ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ அமெரிக்காவில் உங்களுக்கு டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகளையும் இந்த ஐடி செக்டார் வந்து சந்திச்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையும் இந்த ஸ்டாக் வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை ஒரே லெவலில் வச்சுருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா உங்களுக்கு 13,784 கோடி. ஸோ இதை இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 12,293 கோடி போன வருஷம் மார்ச்சோட ப்ராஃபிட். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்க்கும்போது 3,000 கோடி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டர். ஸோ மார்ச் குவார்ட்டருக்கு முன்னாடி, அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி உள்ள குவார்ட்டர் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது 10,720 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாகவே 3,000 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை இப்போது கரெக்டான டைமில் நம்ம வாங்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட், அதாவது ஒரு லீடர், ஸோ இந்த ஐடி செக்டாரோட லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது டிசிஎஸ் தான். இந்த டிசிஎஸ் மட்டும் இல்லை, ஒரு செக்டாரை கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் எப்போது ரெக்கவர் ஆகும் பார்க்கும்போது அந்த மார்க்கெட் லீடர்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் ஆவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும்போது, இப்போ நிஃப்டி அகைன் மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு திரும்பும்போது இந்த மார்க்கெட் லீடர்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம கரெக்டாக பிக் பண்ணோம், கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் லெவல்ஸை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம டிசிஎஸோட டெக்னிக்கல் லெவல்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம கரெக்டான டைம்னு நம்ம வந்து அனலைஸ் அதாவது சொல்லியிருக்கோம். இந்த டைம் வந்து ரொம்ப இந்த ஸ்டாக்குக்கு இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கான ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து சீக்கிரமாகவே டெலிவர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைமரி ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா 2010 ஏதோ இந்த ஸ்டாக்கோட, அதாவது 2010 இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இங்கேருந்து பாஸ் ஆகுது இந்த ஸ்டாக், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் நமக்கு ஹிட் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. அதே சமயம் இங்கேயும் இதை வந்து ஹிட் பண்ணிட்டு தான், அதாவது நல்ல பீக்கில் இருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கா. அதே போல் இங்கேயும் ஸோ ஒரு நல்ல பீக், அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. 2 ஜோன்லையும் அதுதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விக் இருக்கும், மந்த்லி சார்ட் வச்சுருக்கிறதுனால இதை நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஹிட் ஆகும். ஸோ இங்கேருந்து 3rd டைம் என்ன இருக்குது, மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த எப்பெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே இது பொருந்தும். தன்னோட ப்ரைமரி ட்ரெண்டை ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய பீக்குக்கு அப்புறம், ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து அகைன் டவுன் சைடில் வரும்போது இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்பவே ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஹிட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் மேலே போயிருக்கு. அதே சேம் டைம் இங்கேயும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரேலியை கூடிய சீக்கிரமே கொடுக்கும். ஸோ ஒன்று சைட்வேஸ் போகலாம், இல்லை அப்படின்னா இது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை இங்கே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பையிங் சொல்லலை, பல்க் பையிங்கோ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதில் வந்து நம்ம தவிர்க்கணும். கரெக்டாக இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டன் ரேஷியோன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3ஆக பிரிச்சுக்குங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறீங்களோ உங்களோட இந்த ஸ்டாக்குக்கு அதை 3ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒருவேளை
கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அது 1800 அப்படின்ற அந்த ஜோனுக்கு இங்கே வரும்போது செகண்ட் ஆஃபை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். தேர்டை வந்து அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு தேர்டு அதை பிரேக் அவுட் ஸ்டேஜ்லேயோ இல்லை பிரேக் அவுட் ஆக போகிற ஸ்டேஜ்லேயோ நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். இதுக்கும் மேலேயும் இந்த ஸ்டாக் பெரிய லெவலில் விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இறங்க இறங்க நம்ம வாய்ப்பாக பார்க்கணும்னா நமக்கான ஃபண்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த ஸ்டாக்குக்குன்னு நீங்கள் அந்த ஃபண்டை வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான் சொன்ன இந்த 1844 இந்த ஜோன், இதை விட்டு இந்த ஸ்டாக் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ இந்த 1834க்கே இந்த ஸ்டாக் வந்து வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடி செக்டாரில் இருக்க ஒரு லீடர் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3000 இருக்கும்போது அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை உடச்சி இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜோன் தான் ரொம்ப கரெக்டான ஜோனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். தன்னோட ப்ரைமரி ட்ரெண்டை ஹிட் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து அப்சைட் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றியும் அன்பும்.